இருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானம் பண்ண போகிற வேத வாக்கியங்கள் எனக்கும் எங்களுக்கும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வசனங்களாய் எங்கள் வழிநடத்துகிற வசனங்களாய் இருக்கிறவை தாரும். ஆவியானவரே, வேதத்தை எழுதி கொடுத்தவர் நீர், வேதத்தை விளங்கச் செய்கிறவர் நீர், வேதத்தை எங்கள் இதயத்திலே பதிக்கிறவர் நீரப்பா. எங்களோடு பேசும் இடைபடும் இரட்சகர் இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நல்ல ஒரு சமயத்தை கொடுத்தார். அந்த ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு நாம் ஒருவேளை கொஞ்சம் பேரா இருந்தா கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. இந்த லெந்து நாட்களை குறித்து அநேக விதமான உபதேசங்கள் அல்லது அநேக விதமான ஒரு வாக்குவாதங்கள் எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏற்கனவே உங்க மத்தியிலே கிறிஸ்துமஸ் காலங்களில் வந்தபோது கூட சொன்ன, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையோ அல்லது நம்முடைய திருச்சபைகள் ஆசரிக்கிற எந்த வகையான பண்டிகையுமே தள்ளப்படத்தக்கதல்ல. மறந்துடாதீங்க, சரிங்களா? நாம் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கென்று செய்வோமானால் அதிலே மனம் நிர்ணயம் உள்ளவர்களா இருக்கணும். பாருங்க, சரிங்களா? அவர் சொல்லிட்டாரு இல்ல, இவர் சொல்லிட்டு இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போகிற சபை இது, சபையினுடைய ஒழுக்கம் இது, கோட்பாடு இது, இதனுடைய உபதேசம் இது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு உன்னதமான ஒரு காரியத்தில் நாம் அந்த பண்டிகைகளை ஆசரிக்கின்ற போதுதான் அந்த பண்டிகைகள் நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. சரிங்களா? ஆகவே நாம் இந்த அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லெந்து காலம் என்பது பைபிள்ல இருக்கா என்று கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா இல்லையா? கேட்டது இல்லையோ? நீங்க பேசணும், சரிங்களா? சரி, கொஞ்சம் அந்த தம்பி சிக்ஸ்டன் இருக்காரா? சிக்ஸ்டன் நினைங்க, கொஞ்சம் இந்த ஏசி ஆஃப் பண்ணிருங்க, சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ரைட், சகோதரர் எங்க? சரி. ஆகவே இன்றைக்கு நாம எந்த காரியமாக இருந்தாலும், சரிங்களா, எந்த காரியமாக இருந்தாலும் நாம் ஆசரிக்கிற பண்டிகைகளுக்கு அர்த்தம் உண்டு. மறந்துடாதீங்க. மிஷினரிகள், நம்முடைய சபையினுடைய முற்பிதாக்கள் நமக்கு கொடுத்த நாட்கள் இவைகள். லெந்து காலம் பைபிள்ல இருக்கா கேட்பாங்க. 40 நாள் எங்கேயாவது இருக்கா ஆசிரியர் சொன்னாரா என்றெல்லாம் நிறைய இன்னைக்கு யூடியூப்ல பிரசங்கங்கள் வருகிறது. நாம் அதை கேட்டு அறகுற மனதோடு அந்த பண்டிகைகள் என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம்? உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். எது நல்லதுன்னு தெரியலையே இன்னும், இல்லையா? ஒருவேளை உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறீங்க, இந்த சாம்ராஜ்பேட்டை பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறீங்க வைங்களேன். இந்த சாம்ராஜ்பேட்டை பகுதியில் நீங்க ஒருவரை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறீங்க, செயின்ட் ஜோசப்ல வச்சுக்கிடுவோம் சேர்க்கிறீங்க. இன்னும் அவனுடைய நண்பர், யாரோ ஒரு நண்பர் எங்க படிக்கிறான்னா பிளாட் சர்ச் பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு செயின்ட் ஆண்டனி சர்ச்சில் வேலை படிக்கிறான்னு வைப்போமே. 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ சொல்றான், எங்க பள்ளிக்கூடம் நல்லாவே இல்லடா தம்பி, நான் உங்க பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்றேன், உங்க பள்ளிக்கூடத்தை எல்லாம் கூட நான் உங்களுடைய போர்ஷன்ஸ் உங்களுடைய காரியத்தில் நான் ஃபாலோ பண்றேன்னு சொன்னா அதை ஒத்துக்கிட முடியுமா? சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு போனா அங்க என்ன யூனிஃபார்ம் இருக்கோ அந்த யூனிஃபார்மை தான் என்ன பண்ணணும், அதை போடணும், இல்லையா? அங்க இருக்கிற ஒழுக்கம் 8:30 மணி ஸ்கூல்ல 8:30 மணி, சில பள்ளிக்கூடம் 9 மணி இருக்கும். ஆகவே அது போல நம்முடைய வாழ்க்கையில மறந்துடாதீங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற சபை சொல்லுகிற உபதேசத்துக்கு முதலாவது கீழ்ப்படியணும், முழு மனதை ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, அறவர மனசில் விட்டால் பிரயோஜனம் இல்லைங்க. மறந்துடாதீங்க, உங்களுடைய விசுவாசம் தழும்பக்கூடாது. ஆகவே ஒருவேளை நிறைய இன்னைக்கு ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுகிறவர்கள் இன்னும் ஆவியிலே முத்தி போனவங்களும் இதை பற்றி ஒரு பெரிய கோட்பாடே பேசுறாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, ஈஸ்டர்ங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கா? ஈஸ்டர்ங்கிறது சூரிய கடவுளை வணங்குகிறவர்களால் உருவாக்கப்பட்டது என்றால் நிறைய காரியங்கள் சொல்கிறார்கள். நான் இப்ப திரும்ப ஓப்பனா பேசுறவன், இனிமேல் மலை குடும்பம் பேசுறவன் இல்ல. எம்டி ஜெகன் ஒருத்தர் இருக்கான், நீங்க அவன் பிரசங்கம் கேட்காதீங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச விசுவாசம் ஒழிஞ்சு போயிரும் பாருங்க, சரிங்களா? இப்போ அந்த 2 தேங்க்யூ சகோதரா, தேங்க்யூ, சவுண்ட் எனக்கு டிஸ்டர்ப், ஓகே, தேங்க்யூ, சரிங்களா? பாருங்க, எனக்கு அந்த அந்த அவருடைய உபதேசங்களை கேட்கும் போது ஒரு வீடியோ பேசியிருக்கிறாரு. வேணா உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், உங்களுடைய செக்ரட்டரி அனுப்புறேன், அவர் உங்களுக்கு அனுப்புறாங்க, ஐயாக்கு அனுப்புறேன். பாருங்க, ஈஸ்டர் பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. அது எப்படி உருவானது, என்னது ஏது, அது எப்படி கொண்டாடணுமா வேண்டாமா என்றெல்லாம் பேசுறாரு. அடுத்த ஒரு வீடியோல லெந்து காலமே கிடையாதுன்னு பேசுறாரு. ஆனா வருஷம் சிஎஸ்சி சபைகளில் சென்று லெந்து காலத்திலே ஆசரிக்கக்கூடிய இந்த 40 நாட்கள்ல 3 நாள் கன்வென்ஷன் பேசுறாரு. அப்ப நான் அவரை கூட்டு பேசினேன், பாரு சார், நீ இப்படி இல்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிருக்கிற, இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. ஆனா எப்படி இந்த பண்டிகைகளை ஆசரிக்கிற சபையில போய் நீ எப்படி போய் பிரசங்கம் பண்றேன்னு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட.
பதில் சொல்ல முடியல. அவர் சொன்னார், உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுனாரு. நீ இப்படி எல்லாம் குழப்பாத. ஒண்ணு இல்லை என்று சொன்னால் அதுல ஸ்டாண்ட் பண்ணி நின்னு. பைபிள் என்ன சொல்லுது? உள்ளதை உள்ளதென்றும். வெரி குட். கொஞ்சம் பேசுங்க, அப்பதான் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். எங்க தள்ளி இருக்கிறீங்களா? இந்த சபை தான் கொஞ்சம் தள்ளி இருக்குமா தெரியுது. சரி, பரவாயில்ல, கொஞ்சம் பேசுங்க. சரி, ஆகவே பாருங்க, அப்ப அதுதான் உண்மை. இல்லைன்னு சொல்றியா? பண்டிகை இல்லைங்க, அது இல்லைன்னு நீ எப்ப போற? இல்ல, நாங்க சுவிசேஷம், நீ சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால 40 நாள் விட்டுரு, மத்த நாள் போ. ஏன் போக கூடாது? போக மாட்டான். அப்ப கேட்டேன், பதில் சொல்ல முடியல அந்த ஆள். அப்ப ஒரு கேள்வி கேட்டேன். சரி, ஈஸ்டர் பண்டிகை என்பது ஒருவேளை சூரிய வணக்கத்தாராலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஒரு பண்டிகையாக இருந்ததுன்னா கூட, ஈஸ்டோரே அப்படிங்கிற ஒரு கடவுளை கும்பிடுறவங்க எகிப்தில் கும்பிட்டாங்க, அவங்களால ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்தில் நாம் அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, சாட்டர்டே அண்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இல்லையா? ஒரு சின்ன வீட்டுக்கு போயிருந்தேன். சின்ன வீட்டில் ஒரு சின்ன விசிட் போயிருக்கும் போது இங்கிலீஷ் பிள்ளை 2 பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு 5 வயசு, ஒரு பிள்ளைக்கு 4 வயசு, அண்ணன் தங்கச்சி. பேசியிருந்தப்ப பேசி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னேன். யூ நோ ABCD? ஐ நோ ABCD. ABCD. மை பிரதர் கேன் டெல் வீக்லி டேஸ் நேம் சொல்லுப்பானே. அப்படின்னா சண்டே நான் சொல்லட்டுமா? நீ சொல், யூ சே அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னேன் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. நோ ஸ்டாப் அப்படின்னா ஏண்டா அப்படின்னா, நோ யூ ஆர் சேயிங் ராங்னா. என்னடா சரியான சொன்னோம் அப்படின்னா. அவன் சொன்னா மண்டே, டியூஸ்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, அப்புறம் தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேன்னு சொல்லணுமா? அவன் சொல்றான். எனக்கு நாங்க படிச்சனால ஆண்ட்ரான்னு சொல்லி தரல சாமி, சரிங்களா? அது மாதிரி நீங்க பிள்ளைகளுடைய அறிவு பாருங்க. ஆகவே நான் கேட்டேன், இந்த வார நாட்களுக்குள்ள வீக்லி டேஸ் எப்படி ஆரம்பிச்சுன்னு கேட்டேன் அந்த எம்டி ஜெகன்ட்ட. நீ கேளுங்க, அவன்கிட்ட போய் பதில் சொல்ல முடியல. அப்ப நான் கேட்டேன், சண்டேங்கிறது அது ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, கூகுள்ல போய் தேடி பாருங்க. எகிப்து தேசத்துல சூரிய வணக்கத்தை கும்பிடுறவங்க சண்டே, சன்னுக்கு சூரியனை ஆராதிக்கிறவர்களாலே உண்டாக்கப்பட்ட நாள் தான் சண்டேங்கிற வேர்டு. அந்த நாளை உண்டாக்குனாங்க. அப்ப எப்படி நம்ம அதை எப்படி டெய்லி அதை நம்ம பயன்படுத்துறோம் வாழ்க்கையில? சொல்லுது புரியுதா புரியலையா? யாரும் குழம்பி போயிடாதுங்க. சந்தேகம் தான் கேளுங்க, ஐயாட்ட நம்பர் கேளுங்க, தருவாரு, பேசிக்கலாம். வீக்லி டேஸ். அப்ப மண்டே, மூன் டே, சந்திரனை ஆராதிக்கிற எகிப்தியர்கள் கூட்டம் இருக்கு, அவங்க கொண்டு வந்ததுதான் மண்டே. அப்ப ஈஸ்டர் பண்டிகை பைபிளவே இல்ல, அது கொண்டாடக்கூடாதுங்கிற வாதத்துக்கு போவோமானால், நீ அனுதின வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் பேகன் உட்ஷிப்பர், பேய்களை வணங்குறவர்களாலே உண்டாக்கப்பட்டது. அது எப்படி நம்ம வாழ்க்கையை ஃபாலோ பண்றோம் யோசனை பண்ணி பாருங்க. கம் டு another thing, the monthly names இல்லையா? ஜனவரி டு டிசம்பர் வரையும் அது கூட அப்படித்தாங்க. ஜானூஸ் அப்படிங்கிற கடவுளை, பெண் தெய்வத்தை வணங்குறவர்களாலே உண்டாக்கப்பட்டதான் ஜான்வரி. இப்படி அந்த ஒவ்வொரு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க குழப்பவாதிகள் சபையிலும் ஊழியங்களும் எழுப்பி போயிட்டாங்க. நீங்க நினைக்கலாம், நல்லா சொல்றாரு, ஒரு 2ஆம் வரியை பத்தி பேசுறாரு. பாருங்க, பைபிள் சொல்றதை விட உங்களுக்கு வேண்டி இருக்கு. நீங்க அதான் ஏன் வர நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் இதெல்லாம். இன்னைக்கு செய்தி அதுதான். தலைப்பு பாருங்க, தியேத்தரா திருச்சபையில் என்ன வந்துச்சு? கள்ள உபதேசத்தை அனுமதிச்சதுனால அங்க சபையை கடவுள் வெறுக்கிறாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண போறோம். அப்ப மறந்துடாதீங்க, நம்ம ஆசரிக்கிற பண்டிகைகள், நான் இருக்கிற சபை சிஎஸ் சபை, என்னுடைய மிஷனரிகள் ஆரம்பிச்ச சபையில இருக்கிறேன், என் சபை என்ன சொல்லுதோ நான் கண்டிப்பா என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். அந்த முழு மனதோடு 40 நாட்கள் ஆச்சரியுங்கள். அப்போ வாழ்க்கையில் ஆசுவாதம் பெற முடியும். அரகோர மனசோடு என்ன செய்யாதீங்க, என்ன பண்ணாதீங்க, ஆசரிக்க வேண்டாம் என்று சொல்றேன். ஆகவே நம்ம ஆசரிக்கிற பண்டிகைகள் கருத்துள்ளது, சத்தியம் நிறைந்தது, வேதத்தில் இல்லாத எத்தனையோ காரியங்களை நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாமே வந்தது. அந்த காலத்துல, ஒரு காலத்துல சரித்திரத்தை எடுத்து வாசிங்கன்னா வருஷத்துக்கு 11 மாதங்கள். Those people have only 11 months in the year. ஆனா அகஸ்டஸ் சீசர்னு ஒருத்தன் வந்தான், பெரிய ராஜா. அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு பிறந்த நாள் அன்னைக்கு. என்னதுன்னா, என்னுடைய பெயரை நான் செத்து போனாலும் இந்த உலக ஜனங்கள் நினைவு கூறணும் என்பதற்காகத்தான் தன்னுடைய பெயரால தான் ஆகஸ்ட்ங்கிற ஒரு மாசத்தை இணைச்சான், சேர்த்தான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அதனாலதான் நீங்க ஜனவரி நாட்களை பார்த்தீங்கன்னா, ஜனவரிக்கு 31 நாள், பிப்ரவரிக்கு 28 அல்லது 29 நாள் சூரிய சுத்து நாளா தெரியாது கண்டுபிடிச்சாங்க. மார்ச் 30, 31, ஏப்ரல் 30, அப்புறம் ஒவ்வொரு மாதம் 30, 31 வந்துட்டே இருக்குமா? ஆமா. மேக்கு 31, ஜூனுக்கு 30, ஜூலைக்கு 31, ஆகஸ்டுக்கு என்ன வரணும்? அப்போ 30 தான் வரணும். ஆனா ஆகஸ்டுக்கு என்ன இருக்குது? 31 இருக்குது. நம்ம இதெல்லாம் பயன்படுத்தணும், யோசிக்கிறதே இல்லை. நீங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் யுவர் இதுல உங்க பாண்டேஜ் வெளியே வாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, யோசிக்கணும். கடவுளுடைய காரியத்துல இந்த வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் கூட பொய்யான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. மறந்துடா, நம்ம ஆசரிக்கிற பண்டிகைகள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய மைய பொருள் யாரா இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவே மைய பொருளா இருக்கணும்.
இதைத்தான் கொலோசியருக்கு நிருபம். வாசிங்க ஒரு வசனத்தை. இதோட நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு பிரசங்கத்துக்குள்ள போக போறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 16, 17, 18 வாசிங்க. யாராவது சவுண்டா சத்தமா வாசிங்க. ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. வாசிங்க. நல்ல கவனிங்க. நம்ம ஆசரிக்கிற ஒவ்வொரு பண்டிகைகளும் வரும் காரியங்களுக்கு நிழலாக, திசா ஷேடோஸ், மனதாங்க எல்லாம் என்ன செய்தா நிழலாக இருக்கிறது. வாசிங்க. அதுதான் முக்கியமானது. அந்த வசனத்தை மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. அவைகளின் பொருள், அதனுடைய மையம் யாராதான் இருக்கணும்? இயேசுவாகத்தான் இருக்கணும். இங்க வந்து அல்லேலூயா ஈஸ்டர் அன்னைக்கு அல்லேலூயா சோத்திரம், இயேசு உயிர் தெழுந்தார், ஆமா யூத ராஜசிங்கம் உயிர்த்த பாட்டு பாடி எல்லாம் பண்ணிட்டு வீட்டுல போய் மத்தியானம் என்ன செய்யக்கூடாது? பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்டிகை நாளைக்கு சாப்பிட போறான்னு கூப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரியாணி சாப்பாடு கொடுங்க வேணாம்னு சொல்லல. அதோடு கூட இது என்னது பாட்டிலையும் வாங்கி வைக்கப்படாது. கரெக்டானு சொல்லுவீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிப்பாங்க சார், நான் குடிக்கிறதில்ல. சாப்பாடு இலை போட்டு எல்லாம் வச்சு சாப்பாடு வச்சு அசிங்கத்தை வச்சா ஒத்துக்கிட முடியுமா? முடியாது. செய்யாதீங்க. அதான் சொல்றேன். நம்ம ஆசரிக்கிற பண்டிகைகளுக்கு மையப்பொருள் யாரு? ஆண்டவர் தான், கிறிஸ்து தான். வசனம் திரும்ப வாசிமா. யார் வாசிங்களா? வாசிக்க திரும்ப. அவைகள் வரும் 17, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. அவைகளுடைய பொருள் யாரா இருக்கணுமா? கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்தக்கூடியதா இருக்கணும். ஆகவே நம்ம ஆசரிக்கிற பண்டிகைகள் அருமையான பண்டிகைகள். இந்த 40 நாட்களை கர்த்தர் இலவசமாய் இரக்கமாய் நமக்கு தந்திருக்கிறார். உங்க வீடுகளில் நேரம் எடுத்து 10 நிமிஷம் பைபிள் படிக்க நடக்கிறதா இப்ப 15 நிமிஷம் படிக்க ஆரம்பிங்க. அரை மணி நேரம் ஜெபம் பண்றா இருக்கீங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறவா மாறுங்கள். ஜெபம் வேத வாசிப்பை அதிகப்படுத்துங்கள். கிறிஸ்துவினுடைய சிலுவை அண்டை அமர்ந்து உங்களுக்கு இனிமையான இருதயத்தில் பிடித்த பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். அந்த சிலுவையிலே அறைந்த இயேசுவினுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் நிரப்பும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். 40 நாள் மட்டுமல்ல, நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் சிலுவையிலே மரித்தார். சிலுவைக்கு எனக்கு என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. சிலுவையற்ற வாழ்வு கிறிஸ்து அற்ற வாழ்வு. இயேசு சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி, இயேசுவாகிய என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை இல்லை, இன்னொரு வேர்டு மறந்துட்டீங்களே, அனுதினமும் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற. அவன் தான் உண்மையான சீசன். சிலுவையற்ற வாழ்வு பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு வழி இல்லைங்க, மறந்துடாதீங்க. இன்றைய தொலைக்காட்சியில் வர்ற 90% பிரசங்கங்கள்லாம் கண்ணீர் போயிடும், கடன் பாரம் போயிடும், வியாதி போயிடும், அப்படி போயிடும், இப்படி ஆண்டு அப்படியே வானத்தை திறந்து கொட்டுவாரு அப்படின்னு பிரசங்கம் பண்றான். ஏமாந்துடாதீங்க. பைபிள் சொல்லுது, உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதுதான் 40 நாள் 2 நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் திருச்சபைன்னு சொல்ல. ஆகவே உங்கள் சபைக்கு நான் உங்களுடைய போதகருக்கும் போதகர் அம்மையாருக்கும் உங்களுடைய கமிட்டி அங்கத்தின் யாருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அழைத்தார்கள். ஆனால் அந்த அருமையான நாட்களிலே சிந்திப்பதற்காக இந்த வெள்ளிக்கிழமைகளிலே 7 வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்ட 7 சபைகளை பற்றி அவர்கள் உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பேப்பரில் உங்களுக்கு, எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, பிடிஎஃப்ல உங்களை பேப்பர் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இருக்கும் முடியாது. ஆகவே ரொம்ப அருமையான சத்தியம், நாட்களுக்கு தேவையான சத்தியம்.
அதுவும் வில்லங்கம் பிடிச்ச ஒரு சத்தியத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தியத்ரா திருச்சபையினுடைய சபையை பற்றி பேசணும். அங்கே கொல்லப்பட்ட காரியம் என்ன? கள்ள உபதேசங்கள். யாராவது அந்த பேப்பர் இருந்தா வாசிங்க. தலைப்பு என்ன கொடுத்தாங்க வாசிங்க. வேணி நோட்டீஸ் இருக்குமா? இல்லைன்னா செல்போன்ல பாருங்க. நீங்க என்ன தலைப்பு அங்க போட்டுருவாங்களா? அது இல்லையா? பரவாயில்ல. என்ன தலைப்பு? அதெல்லாம் எங்க சாமி படிச்சோம், நாங்க டி சீட்டு கொடுத்தாங்க சாமி, நான் அப்படியே பைபிள் வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. அதை படிக்கணும். நீங்க உட்கார்ந்து எதுக்கு கொடுக்குறாங்க? வேலை வைத்த போயா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கர்த்தருக்கென்று இந்த பூமியிலே வாழுகிற நாட்கள்லாம் கனி கொடுத்து கர்த்தருக்கென்று வாழ்ந்து அந்த கர்த்தரை சந்திக்க போறதுக்கு தான் அதெல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? வாசிங்க. தலைப்பு வாசிங்க சார். கள்ள தீர்க்கதரிசியை அனுமதித்த சபை. கள்ள தீர்க்கதரிசியை அனுமதித்த சபை என்கிற தலைப்பிலே பேசும்படியாக இன்னைக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 இந்த 2 அதிகாரங்களையும், சரிங்களா, 2 and 3 chapters have a name 7 churches in that chapter. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினது யாருன்னு சொன்னா இயேசுவினுடைய சீசர் யோவான். ஏறக்குறைய அவருக்கு 90 வயதாக இருக்கும்போது பத்மு என்கிற ஒரு தீவிலே ஐலாண்ட்ல கொண்டு போட்டாங்க. அகதியாக, சாப்பாடு இல்லாம, ஜனங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில தண்டனையோடு கூட அந்த போடப்பட்ட ஒரு கைதியாகத்தான் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவர் தன் புக்கை என்ன பண்ணாரு? எழுதி வைத்த ஒரு சம்பவம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஆகவே இது வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அநேகருடைய வேத வாசிக்கிறவங்க அநேகர் அதாவது நெக்லெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது புரியலன்னு சொல்லி தவிர்க்கக்கூடிய பகுதிகள் ஏராளம் அங்கே இருக்கிறது. சரிங்களா? ஆகவே நீ உடனே பெயரக்கூடாது. நாங்க சில சபையில் சொல்றாங்களா, இந்த சத்திய வசந்தாங்க கருளான சத்தியம் சொல்லுவோம். பைபிள் கருளான சத்தியம்லாம் கிடையாதுங்க, மறந்துடாதீங்க. கடலுடைய ஆழத்துக்கு போயிடணும், என்னத்தை காம்ப? இருளை தான் காம்ப. எழுதப்பட்ட வாக்கியம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? If you follow the Tamil Bible, you must read and obey the Tamil Bible. If you read, if you are a Kannadika, if you are a Kannada, belongs to Karnataka, you read you have a Kannada Bible and you are reading Bible, you can accept that things. ஏன் சொல்ல வரேன்? If you are English, you know English, you can using the English Bible, so many verses are there. KJV, King James Version, NKJV, NIV, ASB, American Standard Version, ESV, so many Bibles are there. எதை படிக்கிறியோ அதை ஃபாலோ பண்ணு. ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்முடைய பைபிள்ல நமக்கு தெரிந்த ஒரு மனுஷன் இருந்தான், குள்ள. அவன் பேர் என்ன? சகேயு. சகேயு என்கிற மனுஷன் எதுல ஏறினாங்க? தமிழ்ல என்ன? மரத்துல ஏறினா. என்ன மரம்? நல்ல பிள்ளைங்க. மரத்துல ஏறினாயா அப்படிங்க. காட்டத்தி மரத்துல ஏறினா பைபிள்ல, தமிழ் பைபிள்ல இருக்குது. பட் இன் இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குன்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது தட் ட்ரீ கால்ட் எ சிக்கமோ ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்ல ஜாதிக்கா பலகன்னு சொல்லுவாங்க. வேற எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. செத்தவனை அடக்கம் பண்ணக்கூடிய, பெட்டி செய்யக்கூடிய பலகை. அது எதுக்காக பயன்படுத்த முடியுமா? தண்ணி பட்டா வளைஞ்சிரும், கதவுலாம் செய்யவே முடியாது. ஜாதிக்கா பலகை எங்க ஊர்ல சொல்லுவாங்க, உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியாது. அந்த மோசமான பலகை ஒன்லி ஃபார் இந்த காஃபின் பாக்ஸ் செய்யறதுக்கு பயன்படுத்த. அப்படிப்பட்ட மரத்துல ஏறினான்னா பைபிள்ல ஒரிஜினல்ல இருக்குது. ஆனா கன்னட பைபிள்ல என்ன தெரியுமா இருக்குது? சக்கையா என்ப குள்ளனும் ஆத்தோன்னு எல்லி அத்திதானே ஆளத மரத்துல அத்திதனும் இருக்குது. என்ன இருக்குது? அப்போ தப்பா பைபிள்? அப்படி இல்லைங்க, அதான் சொன்னேன். ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பு பண்ணுகின்ற போது ஜான் ஹான்ஸ் அப்படி ஒரு மிஷினரி மடிக்கரைக்கு அங்க ஜனம் கொடுத்து களியெல்லாம் சாப்பிட்டு கஞ்செல்லாம் குடிச்சு பைபிள மொழிபெயர்ப்பு பண்ணாரு. அப்போ அங்க இருக்கிற டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் சொல்லி கொடுத்த காரியம் என்ன? அவர் தேடி பார்த்தாரு, எங்க சிக்கமாட்டிங்களா, பெரிய மரம் வந்திருக்குது, ஆலமரம் பெருசா இருந்தாலும் ஐயோ இதான் மரம்ட்டாரு. ஏன்னா ஏறதுக்கெல்லாம் வசதி, ஏன் அது நிறைய விழுது தொங்கும்ல ஆலமரத்துல. அதனால பைபிள் படிச்சோம். அப்படி அதனால என்ன சொல்லணும்னா, என்ன பைபிளை படிக்கிறோம் அதுக்கு கீழ்ப்படி, இதுக்காக ஓடாத. அதுக்குத்தான் நீ பிசாசு வஞ்சிக்க காரணமா இயேசுன்னு ஒரு 5 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் எல்லாருமே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். நான் படிச்ச அளவுக்கு இயேசு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கோமாளி ஒருத்தர் இருக்கான் தமிழ்நாட்டில், பேர் சொன்னா வருத்தப்படுங்கன்னு சொல்ல விரும்பல. கோமாளி அவன் தான் என்ன சொன்னான்? ஈசுவான்னு சொல்லுங்க எல்லாரும், இயேசுவை இயேசுன்னு சொல்லக்கூடாது, நீ ஈசுவான்னு சொல்லு, ஏன்னா அது ஒரிஜினல் பேர் அப்படித்தான் இருக்கு. நான் சொல்றேன் சரி, உன் வழியில் நான் வரேன். அப்ப ஆபிரகாமுடைய ஒரிஜினல் பேர் என்ன? இப்ராஹிம் உண்டா இல்லையா? மரியாளுடைய பேர் என்ன? மீரியாம். அப்படி படி. அப்ப இயேசு மட்டும் பண்ண, ஏன்னா தமிழ்காரங்களுடைய வாழ்க்கையில வஞ்சகத்தை கொடுப்பதற்கு பிசாசு கொடுத்த ஒரு கள்ள உபதேசம். மறந்துடாதீங்க. இயேசுங்கிற இயேசுன்னு சொல்லு, அம்மான்னு அம்மாவே கூடு.
ஒரு மம்மின்னு கூப்பிட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அப்புறம் மம்னா, இப்ப மூங்கிறான். ஒரு வீட்டுக்கு போனா மூ, என்னடா மூக்குங்கிற, கீழே விழுந்துட்டியான். இல்ல மூ எங்க மம்மி, ஐ எம் காலிங் மை மம்மினா, மூவா எம்யூவா. நான் அப்புறம் என்ன கூட போறான்னு தெரியல எனக்கு. அப்பான்னு சொன்னா அழகா இருக்கு, டேடின்னு கூப்பிட்டான். அப்புறம் டேட் அப்படின்னா இப்ப டா அப்படிங்கிற வீடுகள் போனா, இல்லைங்க அப்பன் டாங்க, அது பரவாயில்ல, நோ மை டாடி டேக் இட் ஈஸி, மை டாடி டேட் கம்மியா. அட பாவிகளா, இத மாதிரிதான் நீங்க வந்துட்டு ஒத்துக்கிடாதீங்க. கள்ள உபதேசம் என்ன கற்றுக்கொண்டாயோ அதுதான். அதான் சொன்ன சபையினுடைய உபதேசம் என்ன கீழ்படி. இயேசுவை இயேசுன்னு கூட்டு பழகு, இயேசுவால கூட்டு பழகாத. இயேசுவா ஒரு பாட்டு படிக்கணும், என்னடா இயேசுவான்னு இருக்கிறீங்க நான் கேட்கிறேன். இயேசுன்னு படிடா. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக, இல்லையா? எங்கெல்லாம் ஜெயிச்சது? பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தேரு நாமமது, அது இயேசுவா என்று. என்னடா இது சொல்லுது? புரியுதா புரியலையா? எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ, என்ன மொழியை கற்றுக் கொடுத்தாரோ அந்த மொழி பைபிள்ல என்ன சொல்லிருக்கோ அது அப்படியே கீழ்ப்படி. அதுக்கு மேலாம் தலையை போட்டு யோசிக்காத. ஏன்னா அந்த வேதம் என்ன பண்ண தெரியுமா? பைபிள் வாசிக்கிறோம், சங்கீதம் 19 சங்கீதத்தில் 7, 8, 9 வசனங்களை. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, மனதை தெளிவிக்கிறது, மனக்கண்களை திறக்கிறது. இட்ஸ் a powerful book. It's not a worldly book. மறந்துடாதீங்க, this is a rule. இல்ல நம்முடைய சட்ட புத்தகம் இது. ஆகவே தான் பார்க்கிறோம், எந்த லாங்குவேஜ்ல ஆண்டவர் அழைச்சார் அங்க. இப்படி நிறைய கோட்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு நேற்று அல்ல, சபை ஆரம்பித்த நாட்களிலேயே ஆரம்பிக்கப்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் நம்முடைய போதகர் பிதாக்கள் கொடுத்த காரியம் அதுதான். இந்த அப்போஸ்தலர் திருச்சபையில 7 சபைகளை பற்றி ஒருவேளை பேசிட்டு இருப்பாங்க, பேசுவாங்க. அதுல முதலாவது சபை பாருங்க, எபேசு சபை, இல்லையா? அதுல ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் மேல் வைத்த அன்பை இழந்து போன ஒரு சபை. ஆதி அன்பை இழந்து போனாங்க, இல்லையா? இயேசுதானே பண்ணீங்க. அனே ஊழியக்காரர் அப்படித்தான். டிவியில் வரக்கூடிய ஊழியக்காரர் 90% ஊழியக்காரங்க பிரசங்கமா இருக்கு, இயேசு தானங்க, ரட்சிப்பு தானங்க, பாவம் தானங்கன்னு ஒரு விதமான நிர்விசாரம் வந்து விட்டது. என்ன வந்து விட்டது? நிர்விசாரம். தான் பாட்டு பேசலாம் இல்லங்க. காட் இஸ் காட், மேன் இஸ் மேன், டோன்ட் ஃபர்கெட் திஸ் திங். கடவுள் கடவுள் தான், ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபியவர். ஒரு God is a God of omnipresence. He is omnipotent. He is almighty God. மறந்துடாதீங்க, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து ஆகணும். இன்னைக்கு என்ன உலக விஷயம் நடத்துறானுங்க? நல்ல கோட்டு சூட்டை போட்டு வந்து 2 கையையும் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள உள்ள விட்டுக்கிட்டு சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஆடிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு ஆபீஸ் முன்னாடி பண்ண முடியுமா? வேலைக்கு போனா கடவுள்ங்கிற பயமே இல்லை இன்னைக்கு. ஏமாந்துடாதீங்க சபையே. நீ என்ன எப்படி நடச்சாலும் பரவாயில்ல, வேணா என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் சொல்லி கூட மாட்டீங்க, எனக்கு கூட வேண்டாம் பரவாயில்ல, நான் வரல விரும்பல. ஆனா நீங்க கொடுத்தீங்க, நிக்கிறேன் நியாயத்திற்கு கூண்டுல சொல்ல வேண்டிய சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு வரக்கூடிய புதிய பாடல்களை பாடாமல் இருப்பதுதான் நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்து காரியம். நம்ம புத்தகம் வச்சிருக்கிறோமே, பாமாலை கீர்த்தனை, ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, மறந்துடாதீங்க. ட்ரெயின்ல போகும்போது, ஃபிளைட்ல போகும்போது பாடின பாட்டெல்லாம் கிடையாதுங்க. அது வாழ்க்கையை கொடுத்த பாடல்கள், கிறிஸ்தவ கீர்த்தனை உள்ள பாடல்கள். அவைதான் சொல்றேன், தயவு செய்து கள்ள உபதேச எச்சரிக்கையாருங்க. அதுதான் வேணும் சொல்றது. கடவுள் மேல் வைக்கிற அந்த அன்பை கெடுப்பதற்கான காரியங்கள் இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் நின்று போச்சு தெரியுமா? ஏன் சொல்லுங்க? டிவிங்கிற பொட்டி வந்ததுனால எல்லாம் அங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முன்னாடி உட்காந்து தோத்திரம் தோத்திரம் அங்க தோத்திரம் தோத்திரம் கரண்ட் போயிட்டு யூபிஎஸ் போச்சு, எல்லாம் போச்சு, தோத்திரம் போச்சு, ஆத்திரம் போச்சு. யூபிஎஸ் இருந்தா ஓடும், இல்லைன்னா ஓடாது, கரண்ட் போயிடும். அதை விட நீ பைபிள் திறந்து வச்சு கடவுளை சோத்திரம் சொன்னா, நேரடியாக ஜெபம் பண்ணா, கரண்ட் போனா என்ன, புயலே வந்தானே, மழை வந்தானே, உன் இருதயம் இங்கே ஒட்டி இருக்கும், பரலோகத்தோடு அணிந்திருக்குமா இருக்காதா? நேரடி ஜெபம், தேவனோடு நேரடி ஜெபம் பண்ணி பழகுங்க. வாய்களை திறந்து சோத்திரம் பண்ண பழகுங்க வீடுகள்ல. டெக்னாலஜி நம்பாதீங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நடந்து அநேகர் எங்க ஊர்ல சொல்லுவாங்க இடிச்ச பிள்ளையார்னு. பிடிச்ச பிள்ளையார். ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் வருதுல, அப்போ வந்து எங்க ஊர்ல நினைச்சோம் சாணியை பிடிச்சி எங்க மாமி எங்க பாட்டிலாம் எங்க வீட்டு வாசல வைப்பாங்க, கோலம் போட்டு அது நடுமுத்து வச்சு ஒரு பிடிச்சி பிள்ளைய சாணியை பிடிச்சி அது மாதிரி பூ வைப்பாங்க, பிடிச்ச பிள்ளையாரு. நீங்க அது மாதிரி எல்லா கிறிஸ்தவங்க போறோம், டிவி முன்னாடி கடிச்சு அப்படியே கொஞ்சம் பைபிள் எங்க கிடக்குது எல்லாம் பார்த்து, அதனால பிரசங்கம் பண்ற ஐயா. ஏமாந்துராத, கர்த்தர் மேல் வைத்தன் உனக்கு இல்ல. ஏசு எங்க இருக்காரு? ஒவ்வொரு வீட்டு வாசலையும் தட்டி கொண்டிருக்கிறார். இதோ வாசல் பண்ணி கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் கேட்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு
கதவை திறந்த ஒருவன். 4 பேர் இருக்கீங்க, அம்மா அப்பா பிள்ளை 2 பேர் வச்சுக்கிடுவோமே. பாருங்க 4 பேருமா இடிச்சப்படியா போயிட்டோம். பையன் செல்போன் தூக்கிட்டு ரூம்ல இருக்கான், பொண்ணு செல்போன் தூக்கிட்டு மொட்டை மாடியில் இருக்குது, அப்பா செல்போன் தூக்கிட்டு அவர் ரூம்ல இருக்காரு, அம்மா அம்மா டிவியை போட்டு சோத்திரம் உட்காந்துருக்குது. ஏமாந்துடாதீங்க. குடும்ப ஜெபம் அவசியம். இதுதான் சிலுவை பாடு ஞானங்கள்ல மறந்துடாதீங்க. இயேசு உன் வாழ்க்கையிலே, இயேசு உன்னை நேசித்தார். நீ இயேசுவை நேசிக்கிறாயா? எந்த அளவு நேசிக்கிறாய்? உன் வீட்டில் நடக்கிற சின்ன காரியங்கள் பெரிய எதுவா இருந்தாலும் இயேசுக்கு இடம் உண்டா? அதான் எபேசு சபை, ஆதி சபை மறந்து போச்சு. 2வது சிமிர்னா என்ன சபை? உபத்திரவுக்குள்ளான சபை, உபத்திரவப்பட்ட சபை. அது கிறிஸ்துவை விசுவாசம் உபத்திரம் உண்டு, சுகர் உண்டு. ஒருத்தன் பாட்டு பாடிய கோமாளி, கத்தரையே துதி சக்கரையே வராதுன்னு. அட பாவி, சக்கரை வியாதி பிறந்த பிள்ளைக்கு இருக்குங்க. 3 மாசம் குழந்தைக்கு 450 சக்கரை. நம்புறீங்களா? நான் கண்ணால பார்த்தேன். பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் குழந்தை எனக்கு ஜெபம் பண்ண கூட்டு போனாங்க. நான் வேற ஒருத்தரை பார்க்க போனேன். ஒரு அம்மா அழுதையோடு கூட்டு போய் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணுங்க, பேர பிள்ளைக்கான ஜெபம் பண்ண. என்னம்மா வியாதி கேட்டா, டீப்பெல்லாம் போட்டுருக்கு. கேட்டா அந்த பிள்ளைக்கு 450 சாமி, பிறந்த எத்தனை நாளாச்சு? 25 நாள் ஆச்சுன்னு சொல்லிச்சு. சர்க்கரை என்பது நம்ம குடிக்கிற தண்ணியில இருக்குதுங்க, சாப்பிட்ற அரிசியில இருக்குங்க, சாப்பிட்ற கீரை வகைகள் இருக்கு. எந்திரமா கீரை வகைகள்லாம் எதில் போடுறாங்க? மெடிசன் போட்டு தான் வளர்க்க. மறந்துடாதீங்க. அவன் என்ன பண்ண கோமாளி, சக்கரையே வராதுன்னு. அதெல்லாம் ஏமாந்துடாத. கள்ள உபதேசம். பைபிள் சொல்லுது உபத்திரம் உண்டு, கஷ்டம் உண்டு, வியாதி உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனா ஒன்றே மறந்து விடாதே, அந்த கண்ணீர் வியாதை வேதனையில் இருக்கும் போது நீ தனிமையானவன் அல்ல. இம்மானுவேல் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், சிலுவையிலே சகலவற்றையும் எய்து முடித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தனிமையாக சுமக்கவில்லை என் பாடுகளை, இல்லையா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அப்ப இக்காலத்து பாடல்கள் கேட்க நல்லா இருக்கும், ஆனா உன்னை ஏமாற்றி விடும். கர்த்தருக்கும் உனக்கு இருக்கிற உறவிலே ஒரு பிரிவினையை கொண்டு வருவது காரியம். எந்த மிஷினரிகள் எடுத்து பாருங்க. என்கிட்ட 450 மிஷினரி லைஃப் ஹிஸ்டரி வச்சிருக்கிறேன். 450 மிஷினரி வாசி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரியாவது வாழ்க்கையில கஷ்டம் இல்லாமல் எல்லா நன்மையா வாழ்ந்தாங்கல்ல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாடுகள் இருந்தது. எங்க ஊர் பகுதியில் வட மாநிலத்தில் மிஷினரி பணி செய்யக்கூடிய மிஷினரிகளுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் எங்க ஊர் பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூருங்கிற பகுதி இருக்கு, நாங்குநேரி பக்கத்துல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோனாவூர் ஒரு இருக்குது. அந்த டோனாவூருங்கிற பகுதியில் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தது எமி கார்மேக்கல் அம்மையார் ஒரு அம்மையார். அது சொல்ல நேரம் இல்லை, நான் நேரம் ஆகிரும், அதனால சீக்கிரம் சாட்ட சொல்றேன். அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வருத்தையை வாசி பார்த்தேன்னா கண்ணீர் வருகிறது. ஏன் தெரியுமா? 21 வருட காலம் அந்த அம்மா பெட்டிலே இருந்தாங்களாம். நம்ம போடுற கிருலான் பெட்டு, அந்த பெட்டு, இந்த பெட்டு, ஏசி பெட்டுலாம் கிடையாது. அவங்க படுத்தது சாதாரண திவான். இன்னைக்கு இந்த திவான் அங்கே வச்சிருக்காங்க. பெட்ஷீட் போட்டு அதெல்லாம் படுத்திருக்காங்க. நாட் 1 day 2 days, 21 days. எமி கார்மேக்கல் அம்மையார் என்கிற அண்மையார் படுக்கையில் தான் இருந்தாங்க. ஆனா மரித்த பின்பதாக அவருடைய வாழ்க்கை சொல்லுகிறது, ஏறக்குறைய 15,000 கைவிடப்பட்ட பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை ஏற்றி வைத்த ஒரு தாய். அவங்க யாருங்க? எமி கார்மேக்கல் அம்மையார். வாசி பாருங்க, யூடியூப்ல பாருங்க. எமி கார்மேக்கல் அம்மையார், AMY கார்மேக்கல் போடுங்க, ஆமி கார்மேக்கல் போட்டா வரும். அதெல்லாம் படிங்க. இந்த எழுந்து நாட்கள்ல பைபிளை படிங்க, மிஷினரிகளுடைய புஸ்தகங்களை வாங்கி படிங்க. சரிங்களா? 10 ரூபாய்க்கு கிடைக்குது, 15 ரூபாய்க்கு கிடைக்குது. எங்க ELSல படிங்க. அதுதான் கிறிஸ்துவின் அன்பை கற்றுக் கொடுக்கும். வீணா பாழா போன டிவி முன்னாடி உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்காதுங்க. இந்த டிவி உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடும், மறந்துடாத. குடும்ப ஜெபம் போயிடும், வேத வாசி போயிடும், உன் தண்ணி ஆண்டவன் வைத்த அன்பு போயிடும், உபத்திரவத்தை பற்றிய ஒரு பயத்தை கொடுக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதை பற்றி கண்ணிட மாட்டோம். இல்லைங்க. அடுத்த ஒரு சபை என்ன சபை? பெர்கமு சபை, மனம் திரும்ப வேண்டிய சபை. தியத்ரா சபை 4வது சபை என்னங்க? தியத்ரா திருச்சபை. அதைத்தான் வந்திருக்கிறோம். ஒரு கள்ள தீர்க்கதரிசியை கொண்ட சபை. பாருங்க, இந்த சபை, இந்த தியத்ரா திருச்சபையை பற்றி பார்த்தீங்கன்னா அது ஒரு அது எங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரு பள்ளத்தாக்கில் இருந்துச்சு. பள்ளத்தாக்குனா தெரியுமா? ஊட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா மேல இருந்து கீழே பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. பள்ளத்துல
அதை சுற்றி நல்லா இருக்கும் இல்லையா? அது பள்ளத்தாக்கில் இருந்த சபை தான் தியத்ரா திருச்சபை. நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசி பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை பற்றி வாசிக்கிறோம். அந்த பெண்ணை பேர் என்ன? தொற்கால் இல்ல, லீதியாள், லிடியா. சரிங்களா? லீதியாள்ங்கிற பெண் யாரு? இப்பட்டணத்தை சேர்ந்தவள் தான். ஆனா இந்த ஊர்ல, இந்த பெருகமு அப்படிங்கிற திருச்சபையிலிருந்து 40 மைல் தொலைவில் தான் இந்த தியத்ரா திருச்சபை இருக்கிறது. இந்த ஊரினுடைய முக்கியமான விளைபொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வியாபாரம் அப்படின்னா ஆடைகளுக்கு சாயம் போடுறது. இன்னைக்கு இருக்கான்னு தெரியல, ஒரு காலத்துல இருந்தது. சாயம் போடுவாங்கன்னா இன்னைக்கு இருக்குது. அந்த வெள்ளை கலர் நூல் நீக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சாயம் போட்டு காய வைப்பாங்கல்ல, நம்ம துணியெல்லாம் வர்றது அதில் தான் இல்லையா? நீங்கள்லாம் மிஷினரி ஆகி போச்சு. ஒரு காலத்தில் அப்படி தான் செய்வாங்க. வெயில் வரணும், நெசவாளரோட வாழ்க்கையில் திருப்பூர் பயில போனீங்கன்னா அன்றைக்கெல்லாம் வந்து இருந்துச்சு, கையாலே செய்வாங்க. துணிகளுக்கு வெள்ளை கலையை மஞ்சள் கலராக மாற்றிடலாம் இல்லையா? சாயம் போடக்கூடிய அவை சாய பட்டறைகள், சாயம் பண்ணக்கூடிய தொழில் இருந்த ஊர் தான் தியத்ராங்கிற ஊர். சரிங்களா? அது மட்டுமல்லுங்க, அதே போல அந்த சாயம் காய்ச்சுவதற்கான தாவர பொருள் இப்பட்டணத்தை சுற்றிலும் வாழ்ந்ததாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் லீதியாள் என்கிற ஒரு சகோதரி என்ன பண்ணா, ரத்தாம்பரம் விற்கிறவளாக இருந்தாள் இல்ல? 16 என்ன வித்தா? ரத்தாம்பரம். அப்படின்னா ரத்தாம்பரம் அப்படின்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்குலாம்? வெல்வெட்டு இருக்குல்ல, வெல்வெட்டு, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்தாம்பரம் என்பது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துல திரைகளுக்காக முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று. என்னது? ரத்தாம்பரம். சரிங்களா? ஆகவே இந்த அருமையான சகோதரி தான் பவுலடியாருடைய செய்தியை கேட்டு முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஒருவேளை அவள் மூலமாய் இந்த தியத்ரா ஊர்ல சபை ஆரம்பித்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். சரி, இந்த தியத்ரா திருச்சபைக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார் தெரியுமா? இந்த வசனத்தை வாசிங்க, 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2:18. பாருங்க, அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. பாருங்க, 7 சபைகளுக்கு எழுதும் போது வீட்டுல வாட்சி பாருங்க, எல்லா சபை பற்றி சுருக்கமா எழுதியிருப்பாங்க. எல்லா சபை பெரிய சபை, தியத்ரா சபை சின்ன சபை, குட்டி சபை தான். ஆனா அந்த சபைக்கு ஆவியான எழுதின லெட்டர் இருக்குல்ல, அந்த தியத்ரா சொல்லப்பட்ட காரியம் எத்தனை வசனம்? 18 29. அதான் பெரிய லெட்டர். பாருங்க, சின்ன சபைக்கு பெரிய லெட்டர். ஏன் அப்படின்னு கேட்கிறீங்களா? காரணத்தை சொல்லப்பட்ட திரும்ப. ஆகவே அக்கினி ஜுவாலை போன்ற, இப்ப கர்த்தர் எப்படி அந்த சபைக்கு வெளிப்படுறாரு? பட்சிக்கிற அக்கினியை போல வெளிப்படுகிறார். பட்சிக்கிற அக்கினி 2 வகையை செய்யும். ஒன்று, நம்மை ரட்சிக்க முடியும், நம்மை பட்சிக்கவும் முடியும். தீயினால வீட்டுல சமையல் பண்ணிக்கலாம், தீயினால ஒரு தேசத்தை அழிக்கவும் முடியும். உண்டா இல்லையா? ஆமா. ஆகவே தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவிடத்துல யாரும் விளையாடாதீங்க. வீடு கட்டுள்ள ஆகாதென்று தலைன கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் அவ்வளவுதான், ஸ்மாஷ் ஆயிருவான். சரித்திரத்தை எடுத்து பாருங்க, இயேசுவிடத்துல விளையாண்ட ஒருவனும் நல்லவனாக இருந்ததில்லை. உலக பிரசித்தி பெற்ற எத்தனையோ பெரிய பெரிய இவங்க யூதர்களை அழித்துக் கொண்ட ஹிட்லர் முதல் எத்தனை பேரே பாருங்க, அவங்களுடைய முடிவு பரிதாபமாகத்தான் இருந்தது. ஏன் தெரியுமா? இயேசு பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் சிலுவையில பார்க்கும்போது பரிதாபமா தொங்குறாரு நினைச்சிடாதீங்க. அது எனக்காக என்மேல் வைத்த அன்பினாலே பரிதாபமாக தொங்கினார் அவர். ஆனால் இயேசு யாரு? பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். 2 காரியம் சொல்லி முடிச்சிட போறேன். தியத்ரா திருச்சியில பாருங்க, எப்படிப்பட்ட சபை தெரியுமா? நல்ல குணங்களை உரிய சபை. பாத்தீங்களா? என்னெல்லாம் இருக்குது? நற்கிரியை இருக்குது, அன்பு இருக்குது, நல்ல ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு சபை, பொறுமை இருக்குது, விசுவாசம் இருக்குது, அதிகமான நற்கிரியை செய்தார்கள். இந்த 6 வகையான நற்குணங்களை அந்த வசனத்தை எடுத்து வாசி பார்த்தா உங்களுக்கு தெரியும். வீட்டில் வாசிங்க. சரிங்களா? 6 நற்கிரியை, அன்பு, நல்ல ஊழியம், பொறுமை, விசுவாசம், அதிகமான நற்கிரியை செஞ்சாங்க. யாரு? இந்த தியத்ரா திருச்சபை. இவ்வளவு செய்யக்கூடிய நல்ல குணமுள்ள ஒரு சபையில கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் நடந்தது. அது என்ன தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த அறிந்திருக்கிறேன். ஆனா இவ்வளவு இருக்குது வாழ்க்கை, நல்லது இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், காணி கொடுத்துட்டோம், சபைக்கு வந்துட்டோம், சபையில மெம்பரா இருக்கிறோம், கமிட்டில இருக்கிறோம்.
அங்கி போட்டுட்டோம், நல்ல பிரசங்கம் பண்றோம், எல்லாம் நினைச்சிரும். நம்ம நினைக்கிறோம் அநேக நேரங்கள் அப்படித்தானே. உதவி பண்றோம், அந்த கோயிலுக்கு போறோம், இந்த ஜெபத்துக்கு போறோம், அந்த மாவடிக்கு போறோம், இந்த கூட்டத்துக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், எல்லாம் ஓடுறீங்க, நல்லதுதான். பரலோகம் வாழ்க்கையில் உண்டா? கிடையாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் விரும்புகிறபடி உன் வாழ்க்கையிலே வாழ்வு இல்லாவிட்டால் பரலோகம் இல்லை, மறந்துறாரு. அதைத்தான் தீர்த்த சபை கட்டு தருகிறது. எதுல குறை? அன்புல குறையா? இல்ல. நற்கிரியில குறை இல்ல. நல்லா இருந்தாங்க, நற்கிரி இருந்தது, அன்பு இருந்தது, நல்ல ஊழியம் பண்ணாங்க, பொறுமை இருந்தது, விசுவாசம் இருந்தது, அதிகமான நற்கிரியை செய்தாங்க. ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை இருக்கு. என்ன குறை? வாசிங்கம்மா. ரெண்டு காரியத்தை அவள் செய்தாங்க. எசபேல் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் வந்த ஒரு பொம்பளை, தெரியும் உங்களுக்கு இல்லையா? பயங்கரமான கொடூரமான, நம்ம யாரும் பேச முடியும், இதுமா இருக்கா சொல்லுவோம்ல, கிறிஸ்தவங்க தான் பேசுவோம். தமிழ்ல சொன்னா ராட்சசிமோ, நாங்கெல்லாம் ராட்சசனுடைய ராட்சசி. நம்ம கிறிஸ்தவத்தில் பேசுறது எசபேல் மாதிரி வராப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவ பெரிய பொட்டு வச்சு, இல்லைன்னா நல்ல இதெல்லாம் வச்சு, ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு இந்த பட்டு சேலை கட்டி ரோட்டில் அப்படியே லோக்கி விட்டு போனா இப்படிதான் சொல்லுவாங்க, அந்த போதுபார் எசபேல் போதுபார் சொல்லுவோம்ல. ஏன் தெரியுமா? ரெண்டு காரியம் தான். ஒன்று வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, ரெண்டுக்கும் இடம் கொடுத்தாங்க. நல்ல குணங்கள் இருக்குது சபைக்கு, ஆனா என்னத்தை தெரியாம பண்ணிட்டாங்க? வேசித்தனம். வேசித்தனம் என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் வேசித்தனம்? விபச்சாரம் அல்லங்க, விபச்சாரம் அல்ல. வேசித்தனம் என்ன தெரியுமா? நான் இருக்க வேண்டிய தகுதியை இழந்து தகுதிக்கு மீறி செயல்படுவது. நான் ஒரு ஊழியக்காரனா இருந்தா எங்க போனாலும் நான் என்ன இருக்கணும்? என்னோட ஊழியக்காரங்க தகுதி இழந்து போகவே, ஒரு தகப்பன் தகப்பனா இருக்கணும், தாய் தாயா இருக்கணும், பிள்ளைகள் பிள்ளைகளா இருக்கணும், சபை போதகர் போதகரா இருக்கணும். போதகரா நீ வந்துட முடியாது, அவர் ஒன்னா, ஏன்னா அவர் 4.5 வருஷம் 5 வருஷம் படிச்சு வந்திருக்கிறாரு, படிச்சு வந்திருக்கோம் நாங்கெல்லாம், சரிங்களா? நீ அழைக்கப்பட்ட காரியம், கம்பெனிக்கு வேலைக்கு போற, நீ உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையில நீ பார்க்கணுமே தவிர மேனேஜர் வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் இருப்பாரு. அப்ப இதுதான் வேசித்தனம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கணும், மறந்துடாத. நீ கிறிஸ்தவர்களாலேயே கிறிஸ்தவம் கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கலீங்க? அதில் சொல்லுங்க பார்க்கலாம். பயமா சொல்லணும், கொஞ்சம் பேர் சொல்றாங்க, பரவாயில்ல, சொன்னவங்க நன்றி. ஆமாங்க, கிறிஸ்தவர்களாலேயே கிறிஸ்தவம் கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவனை மூஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லிட்டேன், எங்க ஏரியாலாம் ராமசாமி பாளையா, கம்மநகல்லி, பானஸ்வாடியில போய் வீடு கட்டிங்கன்னா முதக்கேள்வி கேட்பாங்க, நீங்க கிறிஸ்தவர்களா கேட்பாங்க. ஆமா நீங்கன்னா வீடு இல்ல சாமின்றுவாங்க. ஏன் தெரியுமா? அன்பே கிடையாது. ரெண்டாவது, ஆவிக்குள்ள சேர்ந்து ஒரே கூச்சல் போடுறது. பக்கத்து வீட்டில் எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு இருப்பான், எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் தம்பி, இங்க உட்காந்து அல்லையா போட்டுட்டு உட்காந்து கத்தம் போட்டு கத்துறது. அது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தமா வைக்க மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் உங்களை சொல்லுங்க, பொதுவா சொல்றேன், வீட்டுல வாசல கிளீன் பண்றதே கிடையாது. நமக்கு இந்துக்களை கிளீன் பண்ணிருக்கோம். இந்துக்கள் பாருங்க டெய்லி வாசல கிளீன் பண்றாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, கோலம் போடுறாங்க. நம்ம கோலத்தை பார்த்து கோலம் போடுறா பாரு, பிசாசு. நம்ம சொல்றோம், நம்ம வீட்டு வாசல் எப்படிங்க இருக்கு? 6 மாசம் மண்ணு ஒன்னா கிடக்கு, ஏன் செருப்பு மண்ணு எல்லாம் போட்டு போட்டு போட்டு. மறந்துடாதீங்க, எச்சரிப்பு. அதான் சொல்றாரு ஆண்டவர். வேசித்தனம் என்பது என்ன? நான் யாருடைய பிள்ளை, யாருக்கா அழைக்கப்பட்டிருக்கிற என் ஆண்டவர் யாரு, அவரை வாழ்க்கையில காண்பிக்காமல் கர்த்தருக்கென்று கனியற்ற வாழ்க்கை வாழுகிறது தான் வேசித்தனம். மறந்துடாதீங்க. வெளிநாட்டில இருந்து வந்தாங்க மிஷினரிகள், ஐடா அம்மையார், எமி கார்மேக்கல் அம்மையார், வேற அன்னை தெரசா, வேற ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது, எல்லிஸ் அம்மையார், நிறைய மிஷினரிகளுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு பெண்கள். நம்ம இப்போ உயிரோடு இருக்காங்க. யார் அவங்க? கிளாடிஸ் அம்மையார், கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவியார். யாராவது அரகுர ட்ரெஸ் போட்டு வராங்களா? வெளிநாட்டு ட்ரெஸ் போட்டு அலையறாங்களா? பார்த்துருக்கீங்களா? யாராவது கொஞ்சம் பேசுங்க, பெண்கள் கொஞ்சம் பேசணும். எந்த மிஷினரியாவது அரகுர ட்ரெஸ்ஸை போட்டு வராங்களா? மிடி மேக்ஸி இங்க திறந்து விட்டு காத்து போறதுக்கு இல்லைங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? தங்களை மாற்றி நல்ல அருமையா சேரி கொடுத்துறாங்க. அன்னை தெரசா போட்டோ பாருங்க, எமி கார்மேக்கல் அம்மையாரோட போட்டோ பாருங்க, ஐடா அம்மையாரோட போட்டோ பாருங்க. சரிங்களா? உங்க ஸ்கிரீனில் எல்லாம் நான் கொண்டு வந்திருப்பேன் போட்டோலாம், எல்லா சபைக்கு போனா போடுவேன், காமிப்பேன். பாருங்க, நிறைய இருக்குங்க. அதான் நாம என்ன செய்ய, நீங்க சபைகளுக்கு போய் பாருங்க, ஆவிக்குரிய சபைக்கு போங்க, ஆவிதான் இருக்குமே தவிர அங்க இது பரிசுத்தமே இருக்காது. பூரா அசிங்க ட்ரெஸ் தான்.
அம்மா, பாட்டி, பாட்டி, மகளோட மகளோட பேத்தி, 4 பேர். ஒரு நாள் நான் இந்திரா நகர்ல ஒரு இரவு ஜெபம் முடிச்சுட்டு 31ஆம் தேதி ஜெபம் முடிச்சுட்டு இன்னொரு சபைக்கு போகணும் 3:30 மணிக்கு. ஒரு சிஎஸ்ஐ முடிச்சு இந்த இந்திரா நகரை கிளாஸ் பண்றேன் வண்டியில, 2 வீலர்ல. மிட் நைட் 1:30 மணி 2 மணிக்கு. ஏன்னா லுத்தரன் சர்ச்சில் கம்மி கொடுக்கணும் 3 மணிக்கு. அதுக்காக போறதுக்காக கிளம்புறேன். போனா சிக்னல் நிக்குது, நைட்டு சிக்னல், போலீஸ் நிற்கிறேன். நைட் இருப்பாங்க கிறிஸ்தவம் போயிட்டு வரதுனால. இன்னும் ஒரு ஃபேமிலி கிராஸ் ஆச்சு. கண்ணால பார்த்தேன். அன்னைக்கு கேமரா ஃபோன் எடுத்து கேமரா எடுக்கணும் ஞாபகம் இல்லை, எடுக்க முடியாது. பார்த்தேன். அம்மா, பாட்டி, மகளோட 4 தலைமுறை ஒன்னா போகுது. ஒரே ட்ரெஸ், எல்லாம் முட்டுக்கு மேலதான். காலுக்கு முட்டுக்கு மேல ஸ்கெட்டு, மேலுக்கு தொந்திக்கு மேல ட்ரெஸ். என்னங்க போறீங்க? we are going for church to worship, நியூ இயர் worship போறோம். எங்கடா போறீங்க நீங்க? டிவில வரத பாருங்க, பூரா மேக்கப் பண்ணிட்டு ஆட்டம் ஆடுதுங்க. ஏமாத்துவாங்க உங்களை, ஏமாந்துராத. ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பாருங்க, அதை வேற போடுறான். சினிமாவில் நடிக்கிற நடிகரை விட இவங்க ஆடுற ஆட்டம் அசிங்கமா இருக்குங்க. ஏமாந்துராதீங்க. இதுதான் பைபிள் சொல்லுது. எசப்பேல் ஆவி என்ன? இருக்க வேண்டிய தகுதி ஊழியக்காரன் இருக்கணும். அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு பின்மாற்றம் அடையவே கூடாது. எதற்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திரு. உன் தேவன் உண்மையுள்ளவர். விசுவாசி அழைக்கப்பட்ட விசுவாசி தான். ஐயர் அழைக்கப்பட்ட ஐயர் தான். மறந்துடாதீங்க. அதுதான் வேசித்தனம். 2வது விக்கிரக ஆராதனை. என்ன விக்கிரக ஆராதனை? எங்க சர்ச்சில எல்லாம் மாதா சுருவம் இல்ல, ஏசுநார் சுருவம் இல்லைன்னு சொல்றீங்க. சுருவத்தை பற்றி பேசலங்க. விக்கிரக ஆராதனை என்பது பணம், பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. எபேசியர் 5:5 வீட்டில் வாட்சி பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது. கவர்ட் இன் த மணி. பணம் 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 பணம். இடம் வாங்கணும், வாங்கியாச்சு. கட்டணும். டிவியில் வரப்போ அப்படி எல்லாம் கேட்கறான். அந்த சபைக்கு போறவங்க சபையில் நடக்கிற காரியங்களை எப்படி கட்ட முடியும்? சபை கட்டினா பரவாயில்ல, இந்த சபை கட்டப்பட போகிறது, கட்டப்படணும். எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க, பண்ணட்டும். இமானுவேல் சர்ச்சில் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க, பண்ணட்டும். ஏன் தெரியுமா? என்னுடைய தலைமுறை ஜனங்கள் அங்கே வந்து ஆராதிக்க போறாங்க. அது பெனிஃபிட். நீ தனி மனிதன் ஒருத்தன் காசு அனுப்பி அவன் வீடு கட்டின மண்டபம் கட்டினா யாருக்கு சொத்தை வச்சுட்டு போறான்? குடும்பத்துக்கு தான் வைக்க போறான். மறந்துடாதீங்க. 2 யோசிச்சு பண்ணி பாருங்க. ஆகவே தான் அன்றைக்கு இந்தியாவில் வந்த மிஷினரிகள் சபையை உருவாக்கி, சபையை சார்ந்து பள்ளிக்கூடங்கள், சபையை சார்ந்து அனாதை ஆசிரமங்கள், சபையை சார்ந்து கண் தெரியாத பள்ளிக்கூடம். பழங்கோட்டைக்கு போங்க, எங்க திருநெல்வேலி திருமண்டலத்தை பத்தி பெருமையா சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அங்க மிஷினரி பூமி. அது ஒவ்வொரு சபையிலும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அனாதைகளுக்கான பள்ளிக்கூடங்கள். நல்லூருக்கு போனீங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜ் பிள்ளைகளுக்காக ஹாஸ்டல் இருக்குது, மிஷினரி ஆரம்பித்தது. பாளையங்கோட்டைக்கு வந்தீங்கன்னா கண் தெரியாத கண்ணொழியற்ற ஒரு ஸ்கூல் இருக்குது, பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது. அப்ப சபையை சார்ந்துதான் ஊழியம் செய்யப்படணும். தனி ஊழியத்தை பரலோகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளாலும் பரவாயில்ல. சந்தேகம் இருந்தா எங்கிட்ட நேரடியாக பதில் சொல்றேன். நான் வித் வேர்ட் ஆஃப் காட், பைபிள் ஆதாரத்தை கொடுக்குறேன். மறந்துடாத. சபையை சார்ந்தான் செய்யணும். சபையிலே செய்யப்படக்கூடிய ஊழியத்தை தான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். சபையின் அஸ்திபாரம் இயேசு, தனி ஊழியங்கள் அல்ல. நீங்க தனி ஊழியம் தான் பெருகிட்டு போறான், கோடிக்கணக்கான சொத்துக்களை. தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக ஊழியக்காரங்க பணம், இந்த மோடி வந்து ஈடி அனுப்பிடுவார் பயந்து போய் மலேசியாவில் சிங்கப்பூர்ல இடத்த வாங்கிட்டு லாட்ஜ் வாங்கி கட்டிட்டு இருக்கான். எத்தனை பேர் தெரியும்? நீங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி காணிக்கு அனுப்பிட்டு இருக்கிற அவன் கட்டிட்டு இருக்கான். நம்ம சபையில ஒரு காரியம் வேணும், இந்த பெஞ்சில் இன்னும் 2 பெஞ்சு போடலாம், காசு கொடுக்கணும். என்ன இந்த கமிட்டிக்கு இதே வேலை, காசு 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 கேட்கிற ஐயர். நம்ம சொல்றோம்ல, வட மாநிலத்தில் மிஷினரிகள் கஷ்டப்படுறாங்க. வட மாநிலத்தில் மிஷினரிகளை கட்டி வைத்து சாணியை கொடுக்குறாங்க. பாத்தீங்களா? வீடியோ போட்டோ பார்த்துருப்பீங்க. அந்த மிஷினரியுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்காக கொடுங்கன்னு கேட்டா என்ன இப்ப பார்த்தா காசு காசு கேட்கறீங்க சொல்றீங்கல்ல. ஆனா ஊழியக்காரருக்கு மேக்கப் பண்ணி போட்டு கோட் ஷூட் போட்டு நல்லா அப்படியே டான்ஸ் ஆடினா கொடுத்துறீங்களே. உங்க பணம் தானே கணம். யோசிச்சு பண்ணி பாத்தீங்களா? சபையே சிந்தித்து பார். உன் சபை நற்குணங்களை கொண்டதாக இருந்தாலும் கூட உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட எசபேல்களை ஆதரிப்பாயானால் கர்த்தர் உண்மையிலும் குறை உண்டு என்று சொல்லுகிறார். இன்றே மனம் திரும்பு. சபையை சார்ந்துதான் ஊழியம் நடக்கணும், சபையை சார்ந்துதான் காரியங்கள் நடைபெறணும். ஏன்? சபைதான் திருச்சபையில் ஆண்டு சொன்னார். 2 காரியத்தை கர்த்தர் வச்சுட்டு போனாரு. ஒரு காரியத்தை என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 14:27 என்ன சொல்லுது? வாசிங்க யாராவது. பாராம சொல்ல முடியுமா யாராவது? வாசிக்க வேண்டாம், நேரம் ஆயிட்டு. அட்லீஸ்ட் 7:45 முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுறேன். மணி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அநேகர் வாட்ச பாக்குறீங்க, தெரியல எனக்கு. ரைட், சொல்லுங்க. 14:27 என்ன தெரியும் சொல்ல தெரியுமா? சமானத்தை வைத்து விட்டு போகிறேன். என்னுடைய வேணாம், வாசிக்க வேண்டாமா? என்னுடைய சமாதானமே உனக்கு தர. அப்ப ஆண்டவராய் இயேசு இந்த பூமியை உயிர்த்தெழுந்து போகும்போது என்ன வச்சுட்டு போனாரு? சமாதானத்தை வச்சு. ஆகவே தான் சபைக்கு வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா சமாதானம் கிடைக்கும். சிவாஜி நகர்ல ஒரு மாதா கோயில் இருக்குது, செயின்ட் மேரிஸ் பசிலிக்கா. எத்தனை பேருக்கு தெரியும்? பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? சும்மா கை தூக்குங்க, பரவாயில்ல, பயப்படாங்க. நாங்களாம் பார்த்திருக்கேன், நான் போயிருக்கோம். எல்லாம்
பயப்படாதீங்க. நம்ம சிஎஸ்காரன் போயிருக்கு பார்த்துப்போம்ல கோபுரத்தை. ஆமா. ஆனா வேளாங்கண்ணிக்கு போறீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மாதாவை பார்க்கறதுக்கு மீன் வறுத்து தின்னு நல்லா ஜாலி பண்ணிட்டு வாங்க. வரும்போது கடல் தண்ணியும் பிடிச்சி பாட்டில் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சா இப்படி உங்க வீட்டில் சமாதானம் இருக்கும். கயிறு கிட்டுறீங்களே, வேளாங்கண்ணி கயிறு என்னங்க சாமி மாதிரி திட்டுறாங்க. யூடியூப்ல பாருங்க, சாமியார் நிறைய ஃபாதர்மா நிறைய ஆல்பர்ட் ஃபாதர்னு ஒத்துக்காரு, அவர்லாம் பிரசங்கத்தை கேளுங்க. கிளிகளுக்கு கிளிக்காரு. நாம போய் செஞ்சு விட்டுருக்கோம். வரது சிஎஸ் கோயில். ஆனா போறது அன்னை வேளாங்கண்ணிக்கு போய் அந்த மந்திரிச்சு தண்ணி கொண்டு வந்து, கடல் தண்ணியை கொண்டு வந்து அந்த சிறுவத்தை கொண்டு போய் உள்ள வச்சுக்கிறது பீரோல. வீட்டுல சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை, வியாதி மல்வி. ஏன்? வீட்டுல வச்ச பொருளை எடுத்து வெளியே போடு. கர்த்தர் வீட்டுல இருக்கணும், அது இருக்கக்கூடாது, வசனம் தான் இருக்கணும். புரியுதா உனக்கு? அதான். ஆனா கத்தோலிக்க சபை பாருங்க, அந்த கத்தோலிக்க சபைக்கு போய் கொஞ்சம் வெளியே நின்று பாருங்க. நான் நிறைய போயிருக்கிறேன் அங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க வெளியே, இந்த முஸ்லீம்ஸ் தான் வெளியே வருவாங்க புல்கா போட்டு. அவங்க சிஸ்டர், ஏன் சிஸ்டர் நீங்க எப்படி சர்ச்சுக்கு போறீங்க? இல்லைங்க, சர்ச்சுக்கு போனா அங்க போய் உட்காந்துட்டு வந்து கொஞ்சம் கண்ண மூடி ஜெபம் பண்ணாலே ஒரு சமாதானம் கிடைக்குதுங்க சொல்றாங்கங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை இயேசு அறியாதவர்கள் சபையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியே போனா சமாதானம். நம்ம பிஷப், நம்முடைய கர்நாடகா சென்ட்ரல் டைஸ்டுடைய பிஷப் பேராயர் ஐயா அவர்கள், வின்சென்ட் ஐயா வந்து செயின்ட் மாஸ் கத்தீட்ரல் இருந்தாரு ஐயரா. அப்போ நான் அடிக்கடி போவேன். அடிக்கடினா அந்த எம்ஜி ரோடு எங்கேயாவது போனேன்னா நாங்கள் போகாமல் இருக்கவே மாட்டேன். அதில் ஒரு டோர் திறந்துருப்பாங்க, ஒரு டோர் மட்டும் திறந்துருக்கு. எப்போ 24 ஹவர்ஸில் சாரி மார்னிங் டு ஈவினிங் வந்து திறந்துருப்பாங்க. ஏதாவது கல்யாணம் இருந்தால் மட்டும் உள்ள விட மாட்டான் அந்த இவன் செக்யூரிட்டி, அந்த அழுக்காக்கிறவங்கன்ட்டு. ஆனால் எனக்கு மட்டும் பெர்மிஷன். எப்படி அப்படின்னா ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் திரும்பி நான் வந்து ஐயர் ஒரு நாள் பேசிட்டு இப்படி வந்தார். வந்து நின்று இந்த கேட்டுக்கு நின்று என்னை பார்த்து நான் மாமா போட்டு ஜெபம் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் உட்காந்துருந்தேன். அவனை அவர் கேட்டார், ஐயா வந்து, ஐயா தம்பி இங்கே வாங்க அப்படின்னாரு. அவனை சொன்ன, என்ன அண்ணன் என்ன நீங்கள் வந்து டெய்லி வார அப்போ பார்க்குறேன், என்ன ஜெபம் பண்ணேன்? அப்படி இல்லைங்கய்யா, நான் ஊழியம் பண்ணுறேன். நானும் ஐயரா அவர் கை கொடுத்தார். குடிச்சினாரு வரி வரக்கும் நேர் கூட்டம் வாங்கன்னு கூட்டம் இருந்தார். கூட்டம் வந்து கொரோனா காலம், கொரோனா முடிஞ்ச காலம். நேர் செக்யூரிட்டி சொன்ன, செக்யூரிட்டி பாதிரியார் வருவார் விட்டுரு உள்ள அப்படின்ட்டார். இன்றைக்கு நான் உள்ள போனா பாதிரி கைத்தம் போன போயான்றான் உள்ள. ஏன் தெரியுமா போறோம்? வீட்டை ஜெபம் பண்றோம். சபையில உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அதற்கு தனியா ஆசீர்வாதங்க, மறந்துடாதீங்க. அப்போ இயேசு என்னத்தை வச்சுட்டு போனாரு? சமாதானத்தை வைத்து விட்டு போனார். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுகிறேன். இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன். அப்ப சபை என்பதும் கிறிஸ்துவினாலே வைக்கப்பட்ட காரியம், மறந்துடாதீங்க. முதலாவது சமாதானம், இரண்டாவது என்னது? சபை. அதான் சபையை சார்ந்துதான் ஊழியங்கள் நடைபெற வேண்டும், மறந்துடாதீங்க. பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரிகள், நம்ம கூட ஆஸ்பத்திரி இருக்கு, சிஎஸ் ஆஸ்பத்திரி இல்லையா, மிஷினரி கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா காரணம் தான். இதை இல்லாமல் தனி மனிதனாக உண்டாக்கி வரக்கூடிய ஊழியக்காரன் பாருங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவங்கள ஏமாந்துராத சபையே. வேசித்தனமும் விக்கிரக ஆராதனை, பொருளாசை விக்கிரகனையும் தியேத்ரா திருச்சபையில் இருந்ததுனாலதான் ஆண்டவர் அவர்களை என்ன பண்றாரு? கண்டிப்பதாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல 1 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31 முதல் 33 முடிய, 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் ஆகாப் ராஜாவின் மனைவி, சீதோனிய ராஜாவின் மகள், புறஜாதிய ஸ்திரீ, விக்கிரக ஆராதனை செய்தவள். இவள் திருமணம் ஆனவுடன் தன்னுடன் 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசி கொண்டு வந்தாள். எசபேல் என்கிற அந்த பெண். அவள் செத்து போயிட்டா. ஆனா அவளுடைய ஆவி இன்றைக்கும் என்ன செய்யுது? சபைகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க சபையிலையும் பிரசங்கம் பண்ணதுக்கு எல்லாம் நல்ல பிரசங்கம் பண்றான்னு கூப்பிட்டு வந்துடாதீங்க. கன்வென்ஷன் கூட்டத்துக்கலாம் விசாரிங்க. சொல்றது சத்தியமா? நான் சொன்னேன், எம்டி ஜெகன்லாம் அங்க போய் சொல்றது ஈஸ்டர் வேண்டாம், லெந்து காலம் வேண்டாங்கிறது. இங்க வந்து நம்ம சபையில வந்து உட்காந்து லெந்து காலத்துல பிரசங்கம் பண்ண வர்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. மிஷினரிகளை கூப்பிடுங்க, கிராம சபை ஊழியர்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண கூப்பிடுங்க. விளம்பரம் வேணா அவசியம் இல்லைங்க, பேர் வேணா அவசியம் இல்லை, கூப்பிடுங்க. உங்க சபை வளரும், ஆத்ம பாரத்தோடு வருவார்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 2:24 வாசிங்க. 2:24 2:24. சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவள் சொல்லுகிறார்களே. பாருங்க, அடுத்த தியேத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ள கர்த்தருடைய சத்தியத்தை கேட்காம சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லி ஒரு புது உபதேசத்தை கொண்டு வந்தாங்க. இது நாஸ்டிக்ஸ் கொள்கையினர் என்று பெயர். இந்த நாட்களில் கூட இருக்காங்க, சாத்தானின் சபையார் இருக்காங்க. இதே ஆட்சி நகர்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க கூட சாத்தானின் சபை இருக்குது. எங்க ஏரியாவில் கம்மநெல்லி ஏரியாவில் வீடு விட ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட்டங்கள் பெரிய கொண்டு நினைக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க சபைக்காக.
நிறைய பேர் கொண்டு வராங்க. ஏன் சபைக்கு போறீங்க? சபையில சிலுவை வைக்க கூடாது, ஆல்டர் இருக்க கூடாது, அங்கி போடக்கூடாது, இப்ப லுங்கியா கட்டிட்டு வருவாங்க. நான் சொல்லக்கூடிய ஊழிய உபதேசம் இருக்காங்க, ஏமாந்துடாத. முதலே சொல்லிட்டு ஆரம்பத்திலே, உன்னை அழைத்த தேவன் எங்க அழைச்சாரு? இந்த சபையில, சென்ட் தாமஸ் சபையில ஆரம்பிச்சிருக்காரு. நான் இங்க தான் இருப்பேன், என்னுடைய இறுதி மூச்சு வரை கர்த்தருக்கு கனி கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த நாஸ்தீக கொள்கை, சாத்தானின் ஆழங்கள். சுருக்கமா சொல்லணும் என்ன தெரியுமா? நீங்க புஸ்தக கடைக்கு போனீங்கன்னா, பைபிள் ஸ்டோர் புக் கடைக்கு, ELS CLS போனீங்கன்னா ஒரு புஸ்தகம் வைப்பாங்க, நரகத்தை பற்றி வெளிப்பாடு. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த புஸ்தகத்தை பத்தி? வாசிச்சிருக்கீங்களா அந்த புத்தகத்தை? அதெல்லாம் வாங்கி வாசிக்காதீங்க. நரகத்துக்கு வந்து ஊழியக்காரன் போனாராமா, அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு எழுதினாராமா. அதை படிச்சுட்டு கொஞ்சம் நேரங்கள் வரைக்கும். அந்த நேரத்துக்கு 119 சங்கீதத்தை 3 முறை வாசி முடி, வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வல்லமை வருமே. புரியுதா புரியலையா? கண்ட புஸ்தகத்தை எடுத்து வாசிக்காதீங்க. நரகத்தை பற்றி வெளிப்பாடு எனக்கு என்னங்க? உங்க பிள்ளைகளை வாக்கிங் கூட்டு போறீங்க, சாயந்தரம் ஆனவங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பெற்றோர் தன் பிள்ளைகளை கூட்டு போறீங்க ரோட்ல, அப்படி நடந்து வாக்கிங் போலான்னு. அங்க ஒரு பார் இருக்குது. பார் கடை எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? சொல்லுங்க, பார் தெரியாதா? நல்ல பல மாதிரி இருக்கீங்க. டாஸ்மாக் தமிழ்நாடு நாட்டில் இருக்கு, இங்க பார் இல்லையா? எப்படி இருக்கு? லைட்லாம் அப்படி போட்டிருப்பான், எப்படி போட்டிருப்பான்? மினு மின்னு இருக்கும். பாட்டில்லாம் வச்சு கிளீனா லைட்லாம் போட்டு ஃபோக்கஸ் லைட் பார்க்கும் போதே உள்ள போலாமான்னு வரும். உண்டா இல்லையா? ஆமா. அப்ப உங்க பிள்ளை கேட்கான், குட்டி பிள்ளை, அப்பா மம்மி இது என்னது, என்ன கடை? அது வேண்டாண்டா, அது என்ன கடை? அது நமக்கு ஆண்டோருக்கு விருப்பம் இல்லை, அது குடிக்க கூடாது, அது நமக்கு வேண்டாத ஒரு பொருட்கள் விற்கிற கடன் சொல்லிட்டு கூட்டு போவீங்களா? என் பிள்ளை கேட்டுட்டான், வாடா தம்பி கூட்டு போய் உள்ள கூட்டி உட்கார வச்சு ஒரு கோட்டரை வாங்கி ஊத்தி ஆஃபை ஊத்தி கொடுத்து பிள்ளைய குடிக்க வச்சு, பிள்ளை அப்பா தலை சுத்துது பாத்தியா இதாண்டான்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. உள்ள கூட்டு போவீங்களா? கூட்டு போக மாட்டீங்களா? கூட்டே போக மாட்டோம், அது வேண்டாம் நமக்கு. அதே போலத்தான் நரகம் என்பதை பற்றி பைபிள் சொல்லுது. நரகம் என்பது எரிகிற அக்கினி இருக்குது. அங்க புழு அவியாது, அப்புறம் எது சாகாது? அக்கினி அவியாது, புழு வேகாது. அதை விட ஒரு விளக்கு வேணுமா ஐயா சார்? ஒரு புத்தகம் எழுதியிருக்கான் ஒரு ஊழியக்காரரு. நான் போனேன், நரகத்துக்கு போகும்போதே எரியுது. முதல் ஒரு ரூம், ரெண்டாவது ஒரு ரூம். என்னங்கடா இதை ரீல் விடுறீங்க? எந்த கனவத்தை பார்த்து எழுதி வச்சிருக்கிற? அந்த புத்தகங்களை படிக்காதீங்க. அதான் சொன்ன, அதான் சாத்தானின் ஆழங்கள். இயேசுவின் பெயரை இயேசுனே கூப்பிடுங்க, இசுவாலாம் கூப்பிடாதீங்க. இசுவா குசுவாலாம் வேண்டாம், அதை கூப்பிடுறோம் கூப்பிட்டுக்கிட்டோம். நம்ம ஏசு கடவுளை தேவன் என்று படிக்கிறோம் தமிழ் பைபிள்ல, கர்த்தர்ன்னு சொல்றோம். இதே ஹிந்திக்காரனா இருந்தா பரமேஸ்வரன் சொல்லுவான், ஏன்னா அவன் வாசையில அதான் கடவுள். கன்னடக்காரனா இருந்தா தேவரு, தெலுங்காரனா இருந்தா தேவுடு. சரிதானா? எங்க ஊர்ல போய் தேவுடுன்னு சொன்னா அடிச்சுடுவான். உங்களுக்கு தெரியும், மொழி பிரச்சனை இருக்குது, மொழியில அந்த மீனிங் வேற. ஆகவே உன்னை கர்த்தர் எங்க அழைச்சாரு அங்க ஒழுங்காயிரு, கர்த்தரு கீழ்ப்படி, சாட்சியா செய். அதைத்தான் கடைசி ஆண்டு சொன்னாரு, எச்சரிப்பை கொடுத்தார். வாசிங்க வசனத்தை. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். வாசிங்க. பாருங்க, கர்த்தர் சொல்றார் பாருங்க, மனம் திரும்பாவிட்டால் உபத்திரவங்களை அனுப்புவேன் என்றும், இந்த உபதேசங்களை கைக்கொள்ளுகிறவர்களை கொள்ளுவேன் என்றும், கிரியைகளற்ற பலனிப்பேன் என்றும் எச்சரிக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, ஆனால் சத்தியத்திலே நடப்பவர்களை முடிவு பரியந்து நிலைநிற்குமாறு ஆண்டவர் நம்மை ஆலோசனை கொள்றாரு. முடிவு பரியந்து நிலைநிற்கணும். இயேசு சொன்னார்ல, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 7-8 வசனம் வீட்டில் வாசி பாருங்க. சொல்றாரு, மனுஷகுமாரன் திரும்பி வரும்போது இந்த பூமியிலே என்னத்தை காண்பாரோ, என்னத்தை? விசுவாசத்தை காண்பாரோன்னு வசனம் இருக்குது. வீட்டில் போய் தயவுசெய்து வாசி பாருங்க. சரிங்களா? 16-8ஆம் வசனம். சரி, ஆகவே நீ முடிவுபடி நிலை நிற்கணும். இரண்டாவது, ஜெயம் கொள்ளுகிற வாக்கு தத்தம் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் பலவீனமா இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஜெயம் பெற்றவனா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை தருகிற ஒரு வல்லமை என்ன? எனக்கு பலத்தின் மேல் பலத் தருகிறது சிலுவை. ஏன்னா நான் பட வேண்டிய பாடுகள் எல்லாவற்றையும் என் இயேசு எனக்காக சுமந்தார் இல்லையா? அவைத்தான் எனக்கு வெற்றி உண்டு வாழ்க்கையில. மூன்றாவது காரியம், ஜாதிகள் மீது அதிகாரம். மறந்துடாத. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிக்காத. ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார், பாதுகாப்பார், வழி நடத்துவார். அடுத்தது, கிறிஸ்துவுடனே ஆளுகை செய்யும் சாக்கி எங்கல்ல, மரித்த பின் உயிர்த்தெழுந்த பின்பதாக இயேசுவோடு என்றென்றைக்கும் ஆளுகை செய்வர்களாய் மாறுவோம் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது, விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். கிறிஸ்துவே விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
வசனத்துடைய கடைசி வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கடவன். பால்பாலன், ரெவரண்ட் பால்பாலன் 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வருடம் செயின்ட் தாமஸ் சர்ச்சில் புல்பிட்டில் பிரசங்கம் பண்ணாரு. காது உள்ளவன் கேட்க கடவன். சரிங்களா? என் சொந்த கதை சொன்ன நிறைய இருக்குது. கர்த்தருக்கு வாழுங்க. கடைசியாக இன்னும் கள்ள உபதேசம் என்றால் என்ன, நாம் எப்படி கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசி அடையாளம் காண முடியும் என்பதற்கு ஒரு புத்தகத்தை படிச்சு நாளே 4 ஒரு 2 பக்கம் தான், சரி, 4 பக்கத்துல பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து தமிழ்ல இருக்குது. முடிந்த உடனே உங்களுக்கு கொடுப்பாங்க, எல்லாரும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஐயருக்கு நான் PDF அனுப்பி பெர்மிஷன் காட்டேன். சரிங்களா? இது வீட்டில் போய் 1 முறைக்கு 2 முறை படிங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தூர போட்டுறாதீங்க. தெரிஞ்ச கிறிஸ்தவர்கள் கொடுங்க. இல்லை 2-3 கூட வாங்கிட்டு போங்க. 70 பிரிண்ட் அவுட் இருக்குது. இது நாங்களே தயார் பண்ணது. நீங்க தெரியணும் நம்ம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவ சமுதாயம் எங்க இருக்குது, வசனத்தோடு கூட எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, உங்களை மனக்கங்களை திறப்பதற்கான காரியங்களை எழுதியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 24:24 வாசிங்க, முடிச்சிருந்தேன். மத்தேயு சாப்டர் 24:24. மத்தேயு 24:24. ஏனெனில், நல்ல கவனிங்க, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, நல்ல கவனிங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடையாளம் அற்புதமும் கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம் அல்ல, மறந்துடாத. ரட்சிப்புத்தான் அஸ்திவாரம், சமாதானம் தான் அஸ்திவாரம். இயேசுவோட ஜெபம் பண்ண சமாதானம் பெற்றுக்கொண்ட, இயேசுவோட ஜெபம் பண்ண தைரியம் வந்துச்சு. கடனாவே இருக்கட்டும், வியாதியாவே இருக்கும், ஆனால் அதிலே ஒரு சந்தோஷ சமாதானத்தை கொடுப்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. சிலுவை தருகிற பாடம் என்ன தெரியுமா? கள்ள உபதேசனுக்கு என்ன தெரியுமா? சபையில அற்புதம் நடந்தாலும் சபையா இப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு. திருப்பதி கோயில்ல கூட நான் 24 மணி நேரம் 48 மணி நேரம் லைன்ல நின்று லட்டு வாங்கி சாப்பிட்டா குழந்தை வந்துருதுங்க. எங்க வீட்டு பக்கத்துல பையன் இருக்கான், குட்டி பையன், பேர் திருப்பதி. ஏன்னு கேட்டா, அவன் 10 வருஷமா குழந்தை இல்லை சாமி, நாங்க போனோம், லட்டு வாங்கி சாப்பிட்டோம், சாமி குழந்தைய கொடுத்தாரு, நான் பிள்ளை பேர் திருப்பதி விட்டுக்கான்னு கேட்பாங்க. அற்புதம் நடந்தாலும் கோயிலா சபையாது? ஊழியக்கார ஏமாத்துறா, மறந்துடாத. அடையாளம் அற்புதமும் கிறிஸ்தவத்தின் காரியம் அது நடக்கும். ஆனா அதை விட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று, என் இருதயத்தில் சமாதானத்தை பெற்று, இயேசு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாச வாழ்க்கை ஒன்றுதான் சபையின் அஸ்திபாரம், விசுவாசியினுடைய அஸ்திபாரம். அல்லேலூயா. கண்ண மூடுமா? எல்லாம் கண்ண மூட போறோம். க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ண மூடுங்க. நேரம் ஆயிட்டோ தெரியல, எத்தனை மணிக்கு 8 மணிக்கு முடிச்சுன்னு பார்த்தேன், முடிச்சிட்டேன். 7:50 ஆச்சு. 8 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடலாம். பயப்படாதீங்க, திட்டுனா திட்டுங்க, பரவாயில்ல. கண்ண மூடுங்க எல்லாம். ஆண்டவர் நல்லவராக இருக்கார். சிலுவை நாட்கள்ல கொஞ்சம் நேரத்தை கொடுங்களேன், சிலுவையா இருக்கலாம், பரவாயில்ல, சிலுவை துவங்குங்க. ஜெபம் பண்ண போறோம். மெகா சீரியல் பாக்குறீங்கல்ல, டெய்லி பாக்குறோம். 450 வாரம் 500 வாரம் பாக்குறோம்ல. சபையில 10 நிமிஷம் பிரசங்கம் கூட ஆயிட்டா ரொம்ப நேரம் ஆயிட்டு மணியை பாக்குறோம். இல்ல, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அற்புதம் அடையாளம் செய்கிறவர்கள் மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஏன்னா கடைசி நாட்கள்ல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அற்புதங்கள் அடையாளம் செய்வார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, ஏமாந்துராதுன்னு அர்த்தம். 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த 23:4 24 அதிகாரம் 23:4 நீங்க வாசிக்கணும்னா, இயேசு அவர்களை நோக்கி முதலாவது சொன்னாரு, வஞ்சிக்கப்படாதீர்கள், do not be deceived சொன்னார். அப்ப எது வாழ்விலே சபைக்கு வந்த சமாதானம் பெற்றுக்கொண்டேன், வேதத்தை வாசிச்சேன், என் வாழ்க்கை நிம்மதி வந்தது. அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். எங்களை முடி ஜெபம் பண்ணுவோமா? இருதயங்களை அர்ப்பணிக்க போறோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவில் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தன் கையின் பாயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தன் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய
தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவில். உங்களில் யாராவது ஒருவர் சுருக்கமா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எங்கள் சபையிலையும் உயிர் மீட்சியை எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. இந்த எசபேலுடைய ஆவிக்கும் விக்கிர ஆராதனைக்கும் எங்க சபை மாட்டிக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் கனி கொடுக்கிற ஒரு சபையாக வாழணும் என்று சொல்லி சபைக்காக, நமக்காக, நம்முடைய ஊழியர்களுக்காக சுருக்கமாக எழுந்து ஜெபிக்கலாம். Anybody can stand and pray.